What's up, my dear மக்களே, welcome to my YouTube channel. ஸோ விடாமுயற்சி February 6ஆம் தேதி Thursday அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சரி, எப்படியாவது படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டு புக் பண்ணிடலாம். புக் மை ஷோவில் எப்படியா போய் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுருணும் அப்படின்ட்டு புக் மை ஷோ ஓப்பன் பண்ணி போய் பார்க்குறேன். சாட்டர்டே நைட்டே ஓப்பன் ஆயிடுச்சுங்க புக்கிங்லாம். ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் கச்ச 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 கச்சன்னு டிக்கெட் போகுது. எல்லா தியேட்டர்ஸ்லயும் கடன்னு ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஆயிடுச்சு. பட் நான் யூஸ்வலா வந்து ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி, கிராண்ட் மால் இல்லைன்னா பிஎஸ்ஆர் சினிபாலிஸ் இங்கே தான் பார்ப்பேன். ஸோ மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த தியேட்டர்ஸ்லாம் டிக்கெட் ஓப்பன் பண்ணோன்னே எப்படியா புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு தான். ஸோ மண்டே ஓப்பன் ஆச்சு. போய் பார்க்குறேன், கொஞ்ச நேரத்தில் எல்லாமே கடன்னு காலி ஆயிடுச்சுங்க. அப்புறம் இது வேலைக்கு ஆகாது, ஏதாவது ஒரு தியேட்டர்ல பக்கத்துல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடவாக்கம் குமரன்ல இருந்தது. அங்க 12:15 ஷோ ஒரு வழியா புக் பண்ணிட்டேன். சோ அங்கதான் படம் பார்க்க போறேன். விடாமுயற்சிக்கு இருக்கிற கிரேஸ் வந்து அன்ரியலுங்க. சமீபத்துல வேட்டையன் படம் ரிலீஸ் ஆச்சு, தலைவர் படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு கூட இவ்வளவு ஹைப் இல்ல, இவ்வளவு கிரேஸ் இல்ல. பட் இந்த படத்துக்கு பயங்கர கிரேஸ் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தல அஜித்தோட படம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. கடைசியா பொங்கலுக்கு துணிவு ரிலீஸ் ஆச்சு 2023. இந்த பொங்கலுக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருக்கணும். பட் சில காரணங்களால தள்ளி போய் இப்போ February 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் வரதுனால ஆப்வியஸா அந்த ஹைப் இருக்கும். ஆல்சோ நம்ம தல அஜித் வாட் அ ஹியூமன் பீயிங், மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனுங்க. நான் வந்து அஜித்ன்ற ஆக்டருக்கு ஃபேனை விட அஜித்ன்ற ஹியூமன் பீயிங்க்கு மிகப்பெரிய ஃபேன். அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டதே இருக்கு. ஸோ ஆப்வியஸா அவரோட படம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரேஸ் இருக்கும். மனுஷன் வேற லெவலுங்க. இப்போ ரேசிங்ல போயிட்டு துபாயில கூட தேர்ட் பிரைஸ் எல்லாம் அடிச்சாப்ல. ஒரு படத்துக்கும் 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. ஜாலியா சம்பாரிச்சோமா வீட்டை பார்த்தோமான்னு இல்லாம அவரோட பேஷனான ரேசிங்க தொடர்ந்து பண்ணி லைஃப ரிஸ்க் பண்ணி ஒரு பயங்கரமான டேரிங்கான ஒரு லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்காரு. என்ன ஆனாலும் நம்மளோட பேஷனை விடக்கூடாது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அதுல பயங்கரமான ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க டீம் தேர்ட் பிரைஸ் அடிச்சது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். அவர் எப்பவும் சொல்ற மாதிரி தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நெவர் எவர் கிவ் அப் ஆட்டிடியூடுக்கு தல அஜித் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அப்புறம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற ஆட்டிடியூடு, அது வெளியே தெரியாம பண்ணுவார். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அர்ஜுன் சார் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, அஜித் சார் வந்து அவரோட சம்பளத்தை வந்து பட்ஜெட் மாதிரி போட்டு பிரிச்சு வச்சுப்பாராம். இது ஃபேமிலிக்கு, இது இந்த எக்ஸ்பென்ஸுக்கு அப்படின்ட்டு. அவர் வாங்குற சம்பளத்துல ஒரு 10% ஹெல்ப் பண்றதுக்குன்னே தனியா எடுத்து வைப்பாராம். அதே மாதிரி பண்ற ஹெல்ப் மேக்சிமம் வெளியே தெரியக்கூடாதுன்னு ஹெல்ப் யாருக்கு பண்றாரோ அவங்க கிட்ட வந்து ப்ராமிஸ் வாங்கிடுவாராம். இப்போ சமீபத்துல 2 வருஷம் முன்னாடி சென்னையில புயல் வந்தப்ப கூட அவரோட வீட்டு காம்பவுண்ட திறந்து விட்டு நிறைய பேருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு. எல்லாமே ஏழை எளிய மக்கள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். எல்லாருக்கும் பண உதவி 10,000 ரூபாய் ஒருத்தருக்கும் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நிறைய பேருக்கு வெளியவே தெரியாது. அஜித் சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், ரொம்ப க்ளோஸ் சோர்ஸ் மூலமா நான் இதை கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும் போது யாரா இந்த மனுஷன் எப்படா இப்படி இருக்காரு அப்படின்னு அவரை நினைச்சு அட்மையர் பண்ணாம இருக்கவே முடியாதுங்க. அப்புறம் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாதவருங்க. கடவுளே அஜித்தேன்னு இந்த உலகமே அவரை கொண்டாடிட்டு இருக்கும் போது ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, தயவு செய்து அந்த மாதிரி கூப்பிடாதீங்க, நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. வேற யாரு அந்த இடத்துல இருந்தாலும் உலகமே நம்மள கடவுளே அப்படின்னு சொல்லுதே, இதை வச்சு மார்க்கெட் ஏத்தி இன்னொரு 50 கோடி 100 கோடி நம்ம வந்து சம்பளத்தை ஏத்திப்போம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் அஜித் குமார் இஸ் a different breed. தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்க புள்ள குட்டியை பாருங்க. எப்பவுமே அவங்க ஃபேன்ஸ் கிட்டயும் அதுதான் சொல்லுவார் அவரு. நான் வந்து ஒரு நடிகன், என்னோட வேலையை நான் பண்றேன். என்ன நீங்க இவ்வளவு கொண்டாட தேவையில்ல, ரசிகர் மன்றம் வைக்க தேவையில்ல, உங்க பொழப்ப பாருங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க. எப்பவுமே அதுதான் அவங்க ரசிகர் கிட்ட அவர் சொல்லுவாரு. இப்போ ரீசெண்டா ரேசிங் வின் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூல கூட பாத்தீங்கன்னா, அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்றீங்களே, நீங்க எப்போ வாழ போறீங்க, சோ உங்க ஃபேமிலியை பாருங்க அப்படின்ற விஷயத்தை தான் அவர் மீண்டும் மீண்டும் அவரோட ஃபேன்ஸுக்கு வலியுறுத்துறாரு. அதுவே அவரோட கிரேட்னஸ் ஷோ பண்ணுதுங்க. வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன், ரொம்ப தில்லான டேரிங்கான பர்சன். அந்த ரேசிங் அப்போ ஒரு இன்டர்வியூ கூட கேட்டாங்க, இப்போ படம் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க, படத்தையும் ரேசிங் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க, உங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாம் எப்படி பதில் சொல்லுவீங்க, உங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து சொன்னாங்கன்னா நீங்க ரேசிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு யாரும் சொல்ற அளவுக்கு நான் வாழலைங்க, நான் அப்படி வச்சுக்கவும் இல்ல, நான் தான் டிசைட் பண்ணுவேன் என் லைஃப்ல நான் என்ன பண்ணுவேன்ட்டு, எனக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப டேரிங்கா அடிச்சு விட்டாரு. அப்புறம் திடீர்னு ஆஃப் த கடை சர்ப்ரைசிங் அதான் பண்ணி விட்டுருவாரு. நல்லா மனுஷன் குண்டா தான் இருந்தாரு, திடீர்னு பார்த்தா ஒல்லியா வந்து நிக்கிறாரு, 30 கிலோ குறைச்சிட்டாங்க 2 மாசத்துல அப்படின்றாங்க. திடீர்னு அந்த போட்டோ எல்லாம் லீக் ஆனோன்னு பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளவு குஷி ஆயிட்டாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கடவுளே அஜித்தேன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்டர் பிரசன்னா கூட அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு.
அந்த போட்டோவை ஷேர் பண்ணி அழகிய அஜித்தேன்னு வச்சுக்கலாமா அப்படின்ட்டு. சோ நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் ஃபேவரட் வந்து அஜித் சார். அவரை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேசிட்டே போலாங்க. சச் அன் இன்ஸ்பிரேஷன். அதனாலதான் இந்த ஹைப், இந்த கிரேஸ் இந்த படத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ எனக்குமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்துல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னா அது விடாமுயற்சி தான். படத்தோட ட்ரெய்லரும் டீசரும் வேற லெவல் இருந்ததுங்க. படமே ஒரு ஈரானியன் டோன்ல இருக்கு. ஒரு ஈரான் படம் ஃபீல் தான் இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த ஃபீல் தான் இருந்தது. சோ கண்டிப்பா ஒரு ஹாலிவுட் லெவல்ல, ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல படம் இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மகிழ் திருமேனியும் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு, இந்த படத்துல அவருக்கு கிராண்ட் ஓப்பனிங் இருக்காது, மாஸ் ஓப்பனிங் இருக்காது, அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க, ஆனா இந்த படம் எல்லாரையும் திருப்திப்படுத்தும் அப்படின்னு கேரண்டியா சொல்லியிருக்காரு. சோ வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச். இந்த படம் வந்து 1997ல வந்து அமெரிக்கன் படம் பிரேக் டவுன், அந்த படத்தோட ரீமேக்னு சொல்றாங்க. அந்த படம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அந்த படம் பார்க்கல. வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தையும் பார்த்துருவேன். பட் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் பிரேக் டவுன் பார்க்கலாம்னு இருக்கேன். இல்லனா அந்த ஃபன் போயிடும். சோ யா வெரி எக்ஸைட்டடுங்க. சோ Thursday படத்தை பார்த்துட்டு அரௌண்ட் 6 o'clock நம்ம சேனல்ல நான் ரிவ்யூ போட்டுருவேன். ஹோப்ஃபுல்லி a blockbuster hit. Fingers crossed. Hope you enjoyed the video. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Bye bye. See you.